Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி நாக்பூர் செல்ல இருப்பதையொட்டி அங்கு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சகஜ நிலையை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அங்கு சில பகுதிகளில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் அவுரங்கசீப் கல்லறை தொடர்பான விவகாரத்தில் நாக்பூரில் வன்முறை வெடித்திருந்தது. திருப்பதி திருமலை கோயிலில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். பிற சமூகங்களைச் சேர்ந்த நபர்கள் அங்கு பணிபுரிந்தால் அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் 2 மடங்காக உயர்கிறது. இதற்கான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநில முதல்வரின் ஊதியம் 75,000 ரூபாயிலிருந்து 1,50,000 லட்சமாகவும், அமைச்சர்களின் ஊதியம் 60,000 ரூபாயில் இருந்து 1,25,000 ரூபாயாகவும் உயர்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் 40,000 ரூபாயில் இருந்து 80,000 ரூபாயாக உயர்கிறது. இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் உள்ள 5 மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று என மத்திய சுகாதார அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது. இதில் முதலிடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் உள்ளது. புற்றுநோய் பாதிப்பு குறித்த தொடர் ஆய்வுகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்டு வரும் நிலையில் நடப்பாண்டு நாடு முழுவதும் 15,69,793 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் 26 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் மக்களவையில் விளக்கமளித்துள்ளது. திமுக எம்பி தயாநிதி மாறனின் கேள்விக்கு விளக்கமளித்த மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவடையும் என்று தெரிவித்தார். கேஸ் ஸ்டவ்வில் எரியும் சுடர் நீல நிறமாக இருந்தால் அது எரிவாயுவை சரியாக பயன்படுத்துவதாகவும் அதனால் எரிவாயு சேமிக்கப்படும் என்றும் சமையல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதேவேளையில் வேறு வண்ணங்களில் எரிந்தாலோ அல்லது விட்டு எரிந்தாலோ ஸ்டவ்வை சுத்தப்படுத்த வேண்டும் அல்லது பழுது நீக்க வேண்டும் என்கிறார்கள். குறிப்பாக மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் எரிந்தால் அது அதிக அளவிலான கார்பன் மோனாக்சைடு வெளிப்பட காரணமாகும் எனவும் அதை அதிக அளவில் சுவாசித்தால் ஆபத்து எனவும் தெரிவிக்கிறார்கள். உணவு விநியோக செயலியான ஜொமேட்டோ நிறுவனம் தனது பெயரை எட்டர்னல் என மாற்றம் செய்ய கார்ப்பரேட் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தனது குழுமத்தில் உள்ள பிளிங்கிட், ஹைப்பர் பியூர், டிஸ்ட்ரிக்ட் ஆகிய நிறுவனங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர அந்நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் உள்ள லெவடோபி லக்கி எரிமலை 3 முறை வெடித்தது. இதன் காரணமாக 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பல் துகள்கள் படர்ந்தன. விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வெர்பியர் நகரில் பனிச்சறுக்கு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. உயரமான பனிமலைகளில் பனிச்சறுக்கு வீரர்கள் சாகசம் நிகழ்த்த பார்வையாளர்கள் அதனை கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இங்கிலாந்து பல்கலைக்கழகங்கள் கடும் நிதி நெருக்கடியில் தத்தளித்து வருகின்றன. அந்நாட்டு பல்கலைக்கழகங்களில் சேரும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 40% வரை சரிந்தது நிதி நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதில் இந்தியாவிலிருந்து அந்நாட்டிற்கு கல்வி பயில செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் 20% சரிந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மக்கண்டான் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் ஏராளமானோர் கண்மாய்க்குள் இறங்கி கொசு வலை, கச்சா, பரி உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே கீழக்குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. அய்யனார் கோயில் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். 600 காளைகளை அடக்குவதற்காக 250 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர்.
கொளுத்தும் வெயிலை சமாளிக்க கொட்டும் ஷவரில் நிறைந்த யானைகள் மகிழ்ச்சியில் துள்ளலாட்டம் போட்டன. திருச்சி எம்ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு முகாமில் ஷவர் போன்ற அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் உள்ள நீர் தெளிப்பானிலிருந்து கொட்டிய நீர் சாரல் மழை என பெய்தது. வெயிலின் வெப்பத்தில் தவித்த யானைகள் குற்றால நீரில் குளிப்பது போல ஒய்யாரமாய் நின்று உடல் உஷ்ணத்தை தணித்தன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. முன்னதாக கிராம மக்கள் ஜவுளி பொட்டலங்களை சுமந்து வந்து தனித்தனியே காளைகளுக்கு மரியாதை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 5 வீரர்கள் லேசான காயமடைந்தனர். ராமநாதபுரத்தில் 7வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். ராஜா மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முதல் நாளிலேயே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மாணவர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். திருவாரூரில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை விவசாயிகள் அளித்தனர். பயிர்களை கணக்கெடுக்க அதிகாரிகள் வராததால் வேதனையடைந்த விவசாயிகள் எள், பருத்தி, பச்சை பயிர் உள்ளிட்ட சேதமடைந்த பயிர்களை அளித்தனர். அடுத்த பயிர் சாகுபடியை தொடங்குவதற்காக பயிர்களை அளித்ததாக தெரிவித்த விவசாயிகள் விதைப்பதற்காக செலவான தொகையை ஏனும் நிவாரணமாக வழங்க வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக கீழபஜார் பகுதியில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியதால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இருப்பினும் அண்மை காலமாக கொளுத்திய வெயிலுக்கு இந்த திடீர் மழை நல்ல குளிர்ச்சியை கொடுத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே விளைநிலங்களில் புகுந்த யானைகளால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். ஒட்டரப்பாளையம் கிராமத்தில் சுற்றித் திரியும் 3 யானைகள் அங்கிருந்த தடுப்பு வேலிகளை தூக்கி எறிந்தன. யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றுகளை வீடு தேடி வழங்கும் திட்டம் தஞ்சாவூர் மாநகராட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. சான்றுகளை அவரவர் வீடுகளுக்கே நேரடியாக தபால் மூலம் வழங்கும் திட்டத்தை தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடக்கி வைத்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.